வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மசாலா கூட உதிராமல் ரொம்பவே டேஸ்டியாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 6 கெண்டை மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் வாங்கினதில்லை, கிணத்துல பிடிச்சிட்டு வந்த மீனுங்க. இதை நல்லா மேலே உள்ளதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுலில் மீனை மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் இதை கொட்டிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீனை ஒன்று ஒன்றா இதில் பிரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா மீனையும் இந்த மாதிரி கட் பண்ணி மசாலாவில் பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டுங்க. நல்லா 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகவும் மசாலாவில் புரட்டி வச்ச மீனை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே மீனை எப்போவுமே பிரட்டி விடக்கூடாதுங்க. தனித்தனியாக பிஞ்சு வந்துடும். 1 சைடு வேகவும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பொரிச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், எண்ணெயை வடிகட்டி. அதே மாதிரி மீதமுள்ள எல்லா மீன்களையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு துளி கூட மசாலா உதிராமல் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.